பிரைஸ் லார்ட். சிலுவை நாதரேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், சிலுவை நாதரேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதரேசுவின் என் கையால் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் பாவங்கள் காக்கின்றாரே. என் கையால் பாவங்கள் செய்திட்டார் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதரேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், சிலுவை நாதரேசுவின் அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன், கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன், கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். சிலுவை நாதரேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், சிலுவை நாதரேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதரேசுவின். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடியனும் கூட இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக இந்த தேவனுக்கும் சபையாருக்கும் நான் நன்றியை செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட 2 தலைப்புகளை பேசிட்டாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பாகப்பட்டது பிலாத்துவின் கைவிரிப்பும் கல்வாரி சிலுவையில் இயேசுவின் தியாகமும். ரொம்ப ஒரு அருமையான ஒரு தலைப்பு எனக்கு இது கொடுக்கப்பட்டுள்ளது. பிலாத்துவின் கைவிரிப்பும் கல்வாரி சிலுவையில் இயேசுவின் தியாகமும். இது ஒன்றும் பெரிய தெரியாத ஒன்றும் தலைப்பில்லை, யாருக்கும் புரிஞ்சிக்க முடியாத ஒன்றும் இல்லை. தலைப்பிலே விஷயம் நமக்கு புரிஞ்சிருச்சு. பிலாத்து கை விரிச்சிட்டான், இயேசுவை சிலுவையில் அரைச்சிட்டாங்க. இப்போ இதில் நான் என்ன பேச போகிறேன்னு எனக்கும் தெரியல, எனக்கு இந்த தலைப்பு கொடுக்கும் பொழுது. சரி, இதை என்ன நம்ம பேசலாம், நம்ம கொஞ்சம் தியானித்து பார்ப்போம் அப்படின்று இதை நான் தியானிக்கும் பொழுது அநேக காரியங்களை கர்த்தர் எனக்கு இதில் வெளிப்படுத்தினார், அநேக சத்தியங்கள் இதில் உண்டு. ஆனால் அதுக்கு முன்பதாக எனக்கு பிலாத்துவை முதல்ல பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, அவன் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சான். அவனால் தான் இயேசு அநேக பாடுகள் பட்டார். அவனுடைய உத்தரவின் பேரில் தான் அநேக காரியங்கள் அந்த நாளில் நிறைவேற்றப்பட்டது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது எனக்கு அந்த தலைப்பே எனக்கு இது ஒரு உடன்பாடே இல்லை. எனக்கு இந்த தலைப்பு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த தலைப்பு நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எதுவும் சொல்லலை, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். சீட்டு போடப்பட்டது, அதனால் நான் சரி சொல்லிவிட்டு சரி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை இந்த தலைப்பில் பேச. ஏன்னா எனக்கு அந்த தலைப்பே பிடிக்கல. பிலாத்து எனக்கு பிடிக்கவே இல்லை. சரி என்ன இது இப்படியே இருந்தால் எப்படி, நம்ம பேசி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி புதன்கிழமை தான் உட்காந்து சரி இதுக்கு மேலே விட்டால் டைம் ஆகாது, நம்ம உட்காந்து ஏதாவது எழுதுவோம்,
எழுத ஆரம்பிச்சாவது நமக்கு ஏதாவது புரியுதா பார்க்கலாம் அப்படின்னு எழுத ஆரம்பித்து இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு இடத்துல கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். முதலாவதாக பிலாத்து யார்? யார் இந்த பிலாத்து? ஏன் இவன் இப்படி பண்ணனா? இவன் உண்மையாகவே இப்படிலாம் பண்ணணும்னு அவனுக்கு எழுதப்பட்டிருந்ததா, இல்லை அவனுக்கு சொல்லப்பட்டிருந்ததா? இதெல்லாம் அவன் பண்ணாமல் இருந்திருக்க முடியுமா? பண்ணதுனால என்ன ஆனா அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சிலுவையின் தியானங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அது ஒன்றும் பெரிய மறைப்பொருளோ ஒரு பெரிய விஷயமோ இல்லை. சிலுவையில் கர்த்தர் நமக்காக சிந்தின ரத்தம், அவர் நமக்கு செய்த தியாகங்கள் அநேகம் உண்டு. நான் கடைசியாக அதை ஒரு 2 நிமிஷம் தான் பேசுவேன். ஆனால் நான் இன்றைக்கி முக்கியமாக பேச போகிறது என்னென்னா, நான் பிலாத்துவை குறித்து தான் இன்றைக்கி பேச போகிறேன். ஏன்னா அவனிடத்துல தான் பவர் இருந்தது. அவன் தான் எல்லாத்தையும் செய்கிறதுக்கு அனுமதியை கொடுத்தான். அந்த எல்லா விதமும் அவன்கிட்ட இருக்கும் பொழுது அவன் ஏன் அதை செய்தான்? உண்மையாகவே அவன் செய்கிறதுக்கு மனதுள்ளவனாக இருந்தானா? அவனுக்கு அந்த ஆசை இருந்துச்சா? இயேசுவை சிலுவையில் அறையணுன்ற ஆசைலாம் அவனுக்கு இருந்ததா? அப்படிங்கிறத நம்ம இந்த நாளில் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒருவேளை உங்களுக்கும் கடைசியில் பிலாத்துவை பிடிக்கவும் பிடிக்கலாம். கடைசியில் பார்க்கலாம் என்ன நடக்குது என்று. சரி, இந்த பிலாத்து எங்கே அரசாண்டான்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு கவர்னர். நம்ம நாட்டு எப்படி நம்ம தமிழ் நாடுக்கு ஒரு கவர்னர் இருக்காங்களோ அந்தமாரி அந்த நாட்களில் யூதேயா தேசத்தை இவன் தான் அரசாண்டு கொண்டிருந்தான், இவன் தான் கவனித்து கொண்டு இருந்தான். ஏன்னா அப்போ இந்த யூதேயா இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரோம அரசன் அடிப்படையில் வந்தது. ரோம அரசர் பேர் வந்து திபேரிய ராஜன். ஸோ அவருக்கு அடியில் இவன் ஒரு கவர்னர். ஸோ இவன் ராஜா கிடையாது, இவன் வந்து ராஜாலாம் கிடையாது. இவன்கிட்ட ஒரு பவர் இருந்தது, ஆனால் அரசாளுகிற பவர் அவன்கிட்ட இருந்துச்சு. சரி, இப்போ இது அரசாளுகிற பவர் இருந்தது. இவன் தான் அதிகபட்சமாக ஒரு கவர்னர் பதவியில் வகித்த ஒரு அதிக நாட்கள் அரசாண்ட ஒரு கவர்னரில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிலாத்து தான். அவன் 26 முதல் 36 AD காலங்கள் 10 வருஷங்கள் அவன் அரசாண்டிருக்கான். அவனுடைய மனைவியின் பேர் பார்த்தீங்கன்னா கிளாடியா பிரகுலா. இவங்க யாருன்னு ஒரு விதத்தில் சொல்லப்படுதுன்னா அரசருடைய பேத்தி அப்படிங்கணும் அவங்களோட மனைவி. ஸோ அப்போ அரசருக்கு மிக நெருக்கமான ஒரு கவர்னர், ஒரு ஆளாக இவன் பிலாத்து இருந்திருக்கிறான். சரி, இதெல்லாம் இருந்திருக்கிறான், இவன் செய்திருக்கிறான், இவன் அரசாண்டிருக்கான். அவனை குறித்து வேதத்திலேயே பவுல் சொல்லியிருக்காரு, அவன் ரொம்ப நியாயமாக அரசாளுகிறவன், நியாயமாக தீர்ப்பு சொல்லுகிறவன், விசாரிக்கிறவன் அப்படின்னு பவுலும் நம்முடைய புதிய ஏற்பாட்டில் அதை பதிவு செய்திருக்கிறார் அவனை குறித்து. ஸோ அப்போ இவ்வளவு ஒரு நல்ல ஒரு மனிதனை ஏன் ஆண்டவரை காட்டி கொடுக்கணும்? ஏன் ஆண்டவரை அவன் கை கழுவி விடணும்? ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பவம் என்ன சொல்லுவோம், அவன் தண்ணி அள்ளி கை கழுவி இது நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அவங்க தலையில் அவன் கொடுத்துருவான். அவன் கை கழுவி விட்டான் பிலாத்து அப்படிங்கிறது அவன் மேலே வைக்கப்படுகிற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு. அவன் ஆண்டவரை கை கழுவி அவன் போங்கன்னு சொல்லி விட்டுட்டான் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அங்கே என்ன நடந்தது, அங்கே இருந்த சூழல் என்ன, அவன் உண்மையாகவே அப்படி செய்கிறதுக்காக அவன் தள்ளப்பட்டானா, அந்த வார்த்தை அந்த காரியங்கள் எதுவும் நம்ம இடத்துல இருக்குமான்னு இந்த நாளில் நம்ம சிந்தித்து பார்க்க போகிறோம். இந்த சிலுவை தியானத்தின் நாள் கூட உங்களுக்கு நான் சில காரியங்களை நான் சொல்ல போகிறேன். நல்லா கொஞ்சம் கவனிங்க. இது கொஞ்சம் ஆழமாக இருக்கும், புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் புரிந்து கொண்டால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சுபாவங்கள் இதிலேருந்து வெளியே வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிந்த விஷயந்தான், இயேசுவை யார் வந்து கொல்ல வேண்டும் என்று விரும்பினாங்கன்னா ரோம அரசை அவங்களை கொலை பண்ணணும் அப்படின்றது அவங்க எண்ணம் கிடையாது. யார் அவங்களை கொலை பண்ணணும் இல்லை வலிக தேடினதெல்லாம் யூதர்கள் தான். யூதர்கள் யார்? நம்மளோட ஜனமே தான். ஹல்லேலூயா. அவங்க தான் அவர்களுக்கு இயேசுவின் மீது பொறாமை வந்துருச்சு. ஏன்னா அவர் போகிற இடமெல்லாம் அற்புதம் நடக்குது, போகிற இடம்லாம் அதிசயம் நடக்குது. அவர் பரலோக ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுறாரு. இப்போ இப்படியெல்லாம் அவர் போய் அற்புதங்கள் செய்து பரலோக ராஜ்யம் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் பெரிய ஆட்கள் இல்லை, பரலோகத்தில் இருக்கிற தேவன் தான் பெரிய ஆள்னு சொல்லி பிரசங்கிக்கிறது வந்து, அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள்லாம் இருப்பாங்கள்ல, யூத தலைவர்கள் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு அது பிடிக்கல. இப்போ நம்ம ஊர்லேயுமே ஒரு பெரிய தலைக்கட்டு இருக்கும்போது இன்னொரு ஆள் உள்ளே வந்து போனாங்கன்னா என்ன ஆகுது, அவங்களுக்கு பொறுத்துக்காது. அதனால தான் அதே பிரச்சனை தான் அன்னைக்கு அந்த காலத்தில் ஏற்பட்டு அந்த யூத தலைவர்களுக்கு எப்படியாவது இந்த இயேசுவோடைய வளர்ச்சியை நம்ம தடுக்கணும், இயேசுவை நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா அவன் இப்படியே விட்டால் அவன் அநேக இடத்துல போய் அவர் என்ன சொல்கிறாரு, நான் ராஜான்னு சொல்கிறாரு. அப்போது இவரை வந்து நம்ம என்ன பண்ணோம், இப்படியே விட்டுட்டோன்னா நம்மளோட கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க ஜனங்கள், நம்மளை விட்டு கண்ட்ரோல் மாறி போயிடுவாங்கன்னு யூதர்கள் தான் இயேசுவை கொல்ல வேண்டும் என்று விரும்பினார்கள். ஹல்லேலூயா.
யூதர்கள் யார்? அதே இயேசுவோட ஜனமே தான். நம்ம நல்ல இஸ்ரேல் மக்கள் தான் யூதர்கள். அல்லேலூயா. யூதேய மக்கள் தான், நல்ல மக்கள் தான், கர்த்தருடைய சொந்த ஜனங்கள். சொந்த ஜனங்களே தான் இயேசுவை கொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ அதுக்கும் ரோம அரசருக்கும் சம்மந்தம் கிடையாது. சரி, கொல்ல நினச்சிட்டாங்க. இப்போ அதுக்காக என்ன செய்வோம்? அந்த காலத்தில் ஒரு வழிமுறைகள் என்ன இருந்ததுன்னா, இப்போ ஒருத்தனை நம்ம கொல்லணும் அப்படின்னா, இப்போ யூதர்கள் எகிப்துக்கு ரோம அரசுக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. ஸோ அப்போ கொலை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அதுக்கான அர்த்தங்கள் உங்களுக்கு வசனங்கள் பைபிளில் இருக்குது, நான் சொல்கிறேன். நான் ஏன் இது முதல்ல சொல்கிறேன்னா, இந்த தெளிவுரைகள் நமக்கு வந்துட்டாதான் ஏன் இது நடந்தது என்பது நமக்கு தெரிய வரும். அப்போ அவங்களுக்கு கொலை பண்ணுறதுக்கு அதிகாரம், ஒரு உயிரை வாங்குவதற்கு அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படலை. அவங்க நியாயப்பிரமாணத்தின்படி அவங்கள நியாயம் சொல்லலாம். அந்த நியாயம் சொல்லுகிறவங்க தான் ஒரு தேவஸ்தானங்கள் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீஃப் ப்ரீஸ்ட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிரதான ஆசாரியர்கள் இருப்பாங்க. ஒருத்தன் தப்பு செஞ்சிட்டானா அவனை கொண்டு பிரதான ஆசாரியர்களுக்கு முன்பதாக நிற்க வைப்பாங்க. அவங்க பிரதான ஆசாரிகள் அவங்க சொந்த ஜனமாக தான் இருப்பாங்க, யூதர்களாக தான் இருப்பாங்க. யூதர்கள் அவங்கள முதல்ல நம்ம ஊரில் பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி, நம்ம ஊரில் சின்ன பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி அவங்க ஊர்லேயும் சபையை சார்ந்தவர்கள் ஒரு சின்ன பஞ்சாயத்து பண்ணுவாங்க. பண்ணி நீ என்ன குற்றம் செய்த அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கேற்ற நியாயப்பிரமாணத்தின்படி சில தண்டனைகள் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்படியெல்லாம் இந்த இயேசுவை கொண்டு போனார்களான்னா, ஆம், கொண்டு போனாங்க. இயேசுவை கிட்டத்தட்ட 6 வாட்டி நிற்க வைத்து கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. 6 பேர் அவங்கள விசாரித்தார்கள். முதலாவது யார் அவரை விசாரித்தாங்கன்னா, அண்ணா. இதை நீங்கள் படிக்கணும்னா யோவான் 18:13 நீங்கள் படிக்கலாம். வேதத்தில் 154 பக்கத்தில் இருக்குது. அடுத்ததாக பிரதான ஆசாரியன் காய்பாஸ், அவன் யோவான் 18:24 அந்த இடத்துல அவனிடத்துல விசாரிக்கிறாங்க. அடுத்து சன்ஹெரின், ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அந்த சபையில் அங்கே சங்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து விசாரித்தாங்க. 3 யூத ஜனங்கள் அவர்களை விசாரித்தார்கள். சொந்த ஜனங்கள் அவரை விசாரித்து, ஆனால் அவங்கக்கிட்ட குற்றம் இல்லைன்னு குற்றம் இல்லை. ஆனால் ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க? அவரை நீங்கள் கொல்லணும்னு சொல்கிறாங்க. இப்போ கொல்லணும்னா யூதருக்கு பவர் இல்லை. இப்போ யூதருக்கு பவர் இல்லைன்னொன்னே நேராக எங்கே போயிடுறாங்க? பிலாத்துக்கிட்ட போகிறாங்க. பிலாத்து யார்? ரோமருக்கு தான் ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு அந்த காலத்தில் பவர் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இப்போ நம்மளோட சப்ஜெக்டோட ஹீரோ வந்துடுறார், பிலாத்து. எல்லாரும் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஸோ இந்த 18லேருந்து 19 இந்த ஒரு 10-15 வசனத்துக்குள்ளார பிலாத்தினுடைய மொத்த விசாரணையும் வந்துடுது. நடுவில் ஒரு வாட்டி அவன் ஏறதுக்கும் அமுச்சு விட்டுறான். ஏறதுக்கும் போயிட்டு திரும்ப பிலாத்து இடத்துல 2 வாட்டி விசாரணை நடக்கப்படுது. ஸோ இப்போ எல்லாம் நல்லா கவனிக்கணும். 3 முறை யூத ஜனங்கள் விசாரித்தார்கள். ஆனால் யூசர் விசாரித்து அவரை விட அவங்களுக்கு மனதில்லை. சொந்த ஜனங்கள் அவரை விட மனம் இல்லாமல் இருந்தாங்க. அவரை கொல்ல வேண்டும் என்ற திட்டம் தீட்டி அவரை எப்படியாச்சும் அவருடைய உயிரை எடுக்க வேண்டும் என்று அவங்க தீர்மானித்தாங்க. அதுவும் அந்த உயிர் சாதாரணமாக போகக்கூடாது, சிலுவையில் அறைய வேண்டும். அவர் கொடூரமாக தான் மறிக்கணும். ஏன்னா இப்படி இவர் மறித்தார்னா ஒருவன் இப்படி எழுந்து வர மாட்டான். இதை நம்ம மொத்தமாக அழிக்கணும் அப்படிங்கிற திட்டம் அவங்களிடத்துல இருந்ததுனால தான் அவர்கள் பிலாத்து இடத்தில் போனாங்க. சரி, இப்போ எல்லாம் எடுத்துக்கலாம். யோவான் 18:29. இப்போ 28ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்க காய்பாவ இடத்துலேருந்து இப்போது தேசாதிபதிகளின் அரண்மனை இருக்கக்கூடிய பிலாத்துவின் இடத்துக்கு வந்துட்டாங்க. 29ஆவது வருஷத்தில் இப்போ இந்த சப்ஜெக்டை நீங்கள் அப்படியே கதையாக நீங்கள் கவனிக்க போகிறீங்க. இப்போ பிலாத்து ஃபஸ்ட்டு டைம் வெளியே வரார். வெளியே இந்த மனுஷன் யார், இவன் என்ன குற்றம் செஞ்சான் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உடனே நம்ம யூத ஜனங்கள், அங்கே இருக்கக்கூடிய நம்ம சொந்தக்காரங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க தப்பு செய்யாமே அவங்கக்கிட்ட நாங்கள் கூட்டிகிட்டு வர போகிறோம், அவன் தப்பு செஞ்சதுனால தான் அவங்கக்கிட்ட நாங்கள் கூட்டிகிட்டு வரோம். ஏன்னா அவனுக்கும் தெரியும், முதல் தப்பு செஞ்சால் அவங்களுக்குள்ளார ஒரு சங்கம் இருக்கிறது, அவங்க முதல்ல அதை விசாரிப்பாங்க, விசாரித்ததுக்கு அப்புறமா தான் அவங்ககிட்ட வருவாங்கன்னு அவனுக்கும் தெரியும். அப்போது அவன் முதல்ல கேட்குறான், இவன் என்ன தப்பு செஞ்சான், இவனை ஏன் நீ என்னிடத்துல கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு பிலாத்து கேட்குறான். உடனே அவங்க எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் சொல்கிறாங்க, ஐயா அவன் தப்பு செஞ்சதுனால தான் நான் உங்களிடத்துல கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். அப்போ அவன் திரும்ப போய் கேட்குறான். திரும்ப உள்ளே போயிட்டு மனசு இல்லாமல் அவன் சொல்கிறான், இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, நீங்கள் போய் உங்கள் நியாயப்பிரமாணம் என்னவோ, உங்களுக்கு என்ன சட்டத்தட்டம் இருக்கோ, உங்கள் ஊர் நியாயம் என்னவோ
அதை போய் நீங்கள் செஞ்சுக்கோங்க, இதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு முதலாவது பிலாத்து அதை மறுக்கிறான். அந்த தீர்ப்பை சொல்ல அவன் முதலாவது மறுத்துட்டான். அடுத்த வசனமாக தான் 32ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும், இன்ன விதமாய் மறிக்க போகிறதுன்னு அவருக்கு தெரியும். அதே சமயத்தில் அவங்களுக்கு அதிகாரம் 31ஆம் வசனத்தில் கடைசி அதிகாரத்தில் சொல்லப்படுங்க, யூதர்கள் ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை. அப்போ முன்னாடி அவங்க தீர்மானிச்சிட்டாங்க. பிலாத்து தீர்ப்பு இன்னும் சொல்லவே இல்லை, ஆனால் அவன் யார் சொல்லிட்டான், தீர்மானிச்சிட்டான். நான் அவனை கொல்ல தாண்டா போகிறேன், அவனுக்கு தண்டனை, ஜெயில் தண்டனைலாம் எனக்கு தேவை கிடையாது, அவனை கொன்னே ஆகணும், அவனை கொன்னாதான் எங்கள் ஆத்திரம் தீரும் அப்படின்னு அந்த டெசிஷன் யார் எடுத்துட்டாங்க, முதல்ல யூதர்கள் எடுத்துட்டாங்க. இதை பிலாத்து எடுக்கலை. சரி, திரும்பவும் என்ன பண்ணுறான், திரும்ப மனசு இல்லை பிலாத்துக்கு. சரி, திரும்பவும் போயிட்டு இயேசுவை கூப்பிட்றான். இயேசுவை கூப்பிட்டு நீ யூதருடைய ராஜாவா அப்படின்னு கேட்குறான். ஏன்னா அப்படி தான் அவங்க குற்றச்சாட்டப்பட்டிருக்கு. அவர் மேலே சொல்லப்பட்ட எந்த குற்றச்சாட்டையும் நிரூபிக்க முடியல. அநேக குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்களாம். நீங்கள் அது வேதத்தில் வாசிக்கலாம். இது ரொம்ப பெரிய டாபிக்னால நிறைய வசனங்கள் சொல்லலை, உங்களுக்கு நான் விஷயத்தை சொல்லுகிறேன். அநேக குற்றங்களை அவர் மீது சுமத்துறாங்க, அநேக பாவங்களை அவர் மீது சுமத்துறாங்க. ஆனால் ஒரு நேரத்தில் கூட அவர் மேல் வைத்த குற்றத்தை அவர்களால் நிரூபிக்கவே முடியலை. ஒரு இடத்துல கூட நிரூபிக்கவே முடியல. கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட்டை பிடிச்சானுங்க. நியாயப்பிரமாணத்தின்படி இயேசுவை தவிர வேறு யாருமே, பிதாவை தவிர வேறு யாருமே கடவுள்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி இந்த பூமியில் நீங்கள் தான் ராஜாவாக இருக்கிறீங்க, நீங்கள் இருக்கிற காலத்தில் இன்னொருத்தன் ராஜான்னு சொல்லி சுற்றுறான். எப்படி நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லைங்களா, தலைவரே நீங்கள் இருக்கும் பொழுது ஊரில் இன்னொருத்தன் தலைவர்னு சொல்லி சுற்றுறான் தலைவரே, அவனை நீங்கள் விடக்கூடாது அப்படிங்கிறது தான் அன்னைக்கு அந்த காலத்தில் நடந்தது. இப்போ தான் பிலாத்துக்கு புரிய வருது, ஓ அப்போது நாங்கள் இங்கே எங்களுடைய ராஜா, ஏன்னா பிலாத்தும் ராஜா கிடையாது, பிலாத்தும் ஒரு சர்வெண்ட்டு தான். அப்போ அது ராஜ துரோகம் ஆகிடுமே அப்படின்னு தான் கூப்பிட்டு இப்போ இயேசுவை விசாரிக்கிறார். நீ ராஜான்னு சொன்னியா, நீ தான் யூதர்களுடைய ராஜான்னு நீ சொன்னியா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு இவர் சொல்கிறாரு, உமக்கு இயேசு கேட்குறாரு திரும்ப, நான் சொன்னேன்னு நீங்கள் பார்த்தீங்களா, இல்லை நான் சொன்னேன்னு சொல்லி உங்ககிட்ட யாருன்னா சொன்னாங்களா? அது பாருங்கள், அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 34வது வசனத்தில் வரும். திரும்ப கேட்குறாரு, பாருங்க, நான் சொன்னேன்னு நீயே சொல்றியா, அல்ல நான் சொன்னேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, யாராவது உங்களை மூட்டி விடுறாங்களா, யாராவது உங்களை ஏற்றி விடுறாங்களா அப்படின்னு இயேசு கேட்குறாரு. நான் நம்ம புரிகிற விஷயத்தில் நான் சொல்லுகிறேன். உடனே இயேசு என்ன சொல்கிறார், திரும்ப பிலாத்து கேட்குறான், அப்போ நீ யூதனா, உன் ஜனங்கள் பிரதான ஆசாரியும் என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தாளுங்க, நீ என்ன செய்தா என்றார். நீ யூதன் தானடா, அவன் உன் சொந்தக்காரன் தான்டா நிற்கிறான், உன் சொந்த ஜனம் தான் என்கிட்ட என்ன சொல்கிறான், உன்னை கொல்லுன்னு சொல்கிறான். நீ என்னதான் செஞ்ச சொல்லு, நீ என்னதான் செஞ்ச, உன்னை ஏன் அவன் கொல்லணும்னு சொல்கிறான் என்னிடத்துல அப்படின்னு திரும்ப பிலாத்து அவர் இடத்துல பரிந்து பேசுகிறான், கேட்குறான். நீ சொல்லுப்பா, உனக்கு என்ன நான் செய்ய வேண்டும், உன்னை ஏன் அப்படி அவன் சொல்கிறான், நீ சொல்லு திரும்ப அப்படின்னு கேட்குறான். திரும்ப நம்ம ஏசப்பா சொல்கிறாரு, ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏன் ராஜ்யம் இந்த பூமியில் இருக்கிற ராஜ்யத்தை குறித்து நான் பேசலை, இந்த பூமியில் இருக்கிற ராஜ்யத்தை குறித்து நான் பேசுகிறதா இருந்தால் என்னோட அடியாட்கள் என்னை நேற்றுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அடித்து என்னை காப்பாற்றி கொண்டு போயிருப்பாங்க. நான் பேசுகிற ராஜ்யம் பரலோகத்துக்குரிய ராஜ்யத்தை குறித்து நான் பேசுகிறேன், இவங்க புரியாமல் இதை பற்றி பேசி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பிலாத்து வர போய், அப்படின்னா நீ ராஜா தானா அப்படின்னு திரும்ப கேட்குறான். இயேசு திரும்ப சொல்றாரு, ஆம் நான் ராஜா தான். அல்லேலூயா, அல்லேலூயா, நம்ம இயேசு ராஜா தான். அல்லேலூயா, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ பிலாத்துக்கு ரொம்ப டென்ஷன் ஏறிடுச்சு. ஏன், ஆனால் அவன் ஒரு சர்வெண்ட், அவன் கவர்மெண்ட் சர்வெண்ட். அவன் இருக்கும் பொழுது, அவனுக்கு ஒரு ராஜா இருக்கும்போது, ஏன்னா எனக்கு ஒரு ராஜா இருக்காரு, நீ திரும்ப திரும்ப ராஜா ராஜாங்கிறியே, திரும்ப அவனுக்கு டென்ஷன் ஏறிடுச்சு. அவன்கிட்ட அதிகாரம் இருக்குது, அவன் அரசாங்க சட்டத்துக்கின்படி அவன் நடக்கணும். இப்போ திரும்பவும் அவனுக்கு ஆனாலும் மனசு இல்லை. திரும்பவும் என்ன பண்ணுறான், திரும்ப வெளியே சொல்கிறான், நான் எல்லாம் விசாரித்தேன், ஆனால் அவர்கிட்ட எனக்கு ஒரு குற்றமும் இல்லை. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 38வது வசனத்தின் கடைசியில் சொல்லும், அவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை, ஒரு குற்றமும் இல்லை. அவன் ராஜான்னு சொன்னாரு தான்,
இயேசு உள்ள அவன்கிட்ட சொன்னார், நான் ராஜா தான், நான் யூதருடைய ராஜா தான் சொன்னார். ஆனால் பிலாத்து வந்து வெளியே சொல்கிறான், அவரிடத்துல நான் ஒரு குற்றமும் காணலை, நான் திரும்பவும் என்னால் அவரை தண்டிக்க முடியாது அப்படிங்கிறான். இப்போ திரும்ப வந்து என்ன சொல்கிறான், இப்போ பஸ்கா பண்டிகை, அந்த நேரத்தில் தான் ஒரு பஸ்கா பண்டிகை இங்கே நடக்குது. மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ பிலாத்துக்கு ஒரு மனசில் ஒரு ஆசை, சரி ஓகே இந்த பண்டிகையை காரணமாக வச்சாவது எப்படியாவது இவனை இயேசுவை நம்ம விடுதலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் 39வது வசனத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா, யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்கு விடுதலை அவன் சொல்கிறதே எப்படி சொல்கிறான் பாருங்க. டேய் பஸ்கா பண்டிகை, யாராவது ஒரு குற்றவாளி நான் விடுதலை செஞ்சு தான் ஆகணும். நான் என்ன பண்ணுறேன், யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலை பண்ண, யார் இயேசுவை சொல்கிறாப்புல, யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்கு விடுதலை பண்ணிடுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து அவரை விட்டுருங்க, நம்ம விட்டுலாம், அவரை விடுதலை செஞ்சலாம், அவர் மேலே எனக்கு ஒரு குற்றமும் நான் காணலை, நான் ஏன் அவரை தண்டிக்கணும் அப்படின்னு பிலாத்து பரிந்து பேசுகிறேன். யார் பாருங்க, எதிரி இடத்துல இருக்கிறவன் பரிந்து பேசுகிறான். ஆனால் சொந்த ஜனம் என்ன பண்ணுது, அவனை கொல்லணும் குதிக்குது. இப்போது இந்த இடத்துல எல்லா சொந்த ஜனமும் சொல்லுது, வேணாம் எங்களை இயேசுவெல்லாம் நீ விடுதலை செய்யாத, பரபாசை விடுதலை செய். பரபாசு ஒரு குற்றம் செய்தவன், ஒரு கல்லானவன், அவன் தப்பு செய்தவன், கொலை செய்தவன். நீ கொலை செஞ்சவனை கூட நீ எனக்கு கொடுத்துறியா, திரும்ப நான் எடுத்துக்கிறேன், ஆனால் இயேசுவை மட்டும் கொடுக்காத. இயேசு எதுனா தப்பு செய்தாரா? கிடையாது, ஒரு தப்பு கூட செய்யலை. ஒவ்வொரு மீது ஒரு குற்றமே இல்லைன்னு சொல்லி 2 முறை விசாரித்த பிலாத்து சொல்கிறான், வந்து வெளியே வந்து சொல்கிறான், ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவன் வந்து சொல்கிறான், அவரிடத்துல நான் ஒரு குற்றமும் நான் காணலை, அவன் நல்லவன் அப்படின்னு வந்து அவன் சர்டிஃபிகேட் கொடுக்குறான். ஆனால் தன்னுடைய சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருந்தாங்க. திரும்பவும் எப்படியாச்சும் இவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று பிலாத்து திரும்பவும் முயற்சி செய்கிறான். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சரி இவங்க எல்லாம் இவ்வளோ கோபமாக இருக்கிறாங்க, ஜனங்கள் எல்லாம் இவ்வளோ கோபமாக இருக்காங்க, இவங்களை கொஞ்சம் நம்ம காம் டவுன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பிலாத்து என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரு சிவப்பு அங்கி அணிவித்து ஒரு முள்முடியை வச்சு அவரை வாரினால் அடிக்கிறார். எல்லாரும் முன்னாடி சபை அவங்க ஜனங்கள் பார்க்க அவரை அடிக்கிறார். சரி இப்படியாவது இவ்வளோ நம்ம வாதித்தாவது, இவ்வளோ அவருக்கு தண்டனை கொடுத்தாவது அந்த ஜனங்கள் கொஞ்சம் காம் டவுன் ஆவாங்க, நம்ம இயேசுவை விடுதலை செய்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறார். 3வது முறை ட்ரை பண்ணுறார், எப்படியாவது இயேசுவை விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு அவரை அடிக்க சொல்கிறார். வாரினால் அடிக்க சொல்கிறாங்க. அந்த சிவப்பு அங்கி, ஏன்னா ராஜான்னு சொன்னாங்க, ராஜாக்கள் அந்த காலத்தில் ஒரு நீளமான சிவப்பு அங்கி வைத்திருக்கிறதும் ஒரு கிரீடம் வைத்திருக்கிறதும் அவங்களுக்கு வழக்கம். ஸோ அந்த ரெட் கலர் ட்ரெஸ் கொடுத்து ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்து அவங்களுக்கு மேலே அவருக்கு ஒரு நல்ல க்ரோன் ஒன்று கொடுத்துருக்காரு. நல்ல க்ரோனுக்கு பதிலாக ஒரு முள்முடி வச்சுட்டாங்க. வச்சு அவரை எப்படியாவது இப்படி எதாவது ஒரு பரியாசம் செய்து இப்படி கிண்டல் வழியாக செய்தாவது அந்த யூத ஜனங்கள் கொஞ்சம் காம் டவுன் ஆவாங்க, நம்ம இயேசு எப்படியாவது விடுதலை செய்யலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நம்முடைய ஜனங்கள் இல்லவே இல்லைன்றாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு மனம் மாறவே இல்லை. எப்படியாவது இயேசுவை கொல்ல வேண்டும் என்கிறத மாத்திரம்தான் யூத ஜனங்களுடைய அந்த நேரத்தில் இருந்தக்கூடிய, அந்த இடத்துல சூழ்ந்து இருந்தக்கூடிய யூத ஜனங்களுடைய மனமாக இருந்தது. திரும்பவும் பிலாத்து சொல்கிறான் 4வது வசனத்தில், 5 நிமிஷம் இருக்கு, இவனிடத்தில் ஒரு குற்றமும் நான் காணேன். இவ்வளவும் நான் சொல்லிட்டேன். 3வது வாட்டியும் சொல்கிறான், ஒரு கவர்மெண்ட்டில் இருக்க ஒரு ஜட்ஜு சொல்கிறான், இவங்கிட்ட ஒரு குற்றமும் நான் காணலை. 3 முறை சொல்லிட்டான். ஆனால் அந்த மக்கள் அந்த மனதை ஏற்றவர்களாக இல்லை. அவங்க மனசில் அவங்க ஏற்றுக்க முடியலை. அதை ஏற்றுக்கிற அவங்களுக்கு எண்ணமும் இல்லை. ஏன்னா அவங்க எண்ணம் எல்லாம் இயேசுவை கொல்ல வேண்டும், இயேசுவை சிலுவையில் அடைய வேண்டும், இன்னும் ஒருவர் இப்படி எழுந்து வந்துடவே கூடாது அப்படிங்கிற எண்ணம் மாத்திரம்தான் அவங்க இடத்துல இருந்துச்சு. கடைசியில் பிலாத்துக்கு ஒன்றுமே பண்ண முடியல, அவன் கை விரிச்சிட்டான். சரி எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ரொம்ப ஆக்ரோஷமாக கத்துறாங்க. இந்த ட்ரெஸ் போட்டுட்டு அவர் வெளியே வந்தோடனே அங்கேருந்து கூடியிருந்த எல்லா ஜனங்களும் அவரை அடிங்க, அவரை சிலுவையில் போடுங்க, அவர் சிலுவையில் போட்டவங்க அவங்கள அரைச்சி கொடுங்க, அரைஞ்சிருங்கன்னு சொல்லி எல்லாம் கத்துறாங்க. ஒரே பிரச்சனையாகி போச்சு, ஒரே கூச்சலாகி போச்சு. இப்போ பிலாத்து அவன் சாதாரண ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், அவன்கிட்ட பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. ஆனால் இப்போ வேறு வழியே இல்லாமல் எல்லாரோட ப்ரெஷரை தாங்க முடியாமல் வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறான், கைகளை கழுவி அவங்கள விட்டுறான். நீ இது என்னவோ, இதுக்கு எனக்கு ஒரு ரத்தப்பள்ளி, இந்த ரத்தப்பள்ளிக்கு நான் பாத்திரன் ஆக மாட்டேன் இது சொன்ன உடனே கை கழுவுறான். அங்கே இருக்கிற ஜனங்கள், யூத ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, உனக்கு வேண்டாயா, இந்த ரத்தப்பள்ளி என் மீதும் என் சந்ததி மீதுமே போட்டோம். இப்போ எவ்வளோ ஒரு கல் நெஞ்சம் உடையவர்களாக இருந்திருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில் இருந்தே யூதேய ஜனங்கள்.
நமக்குள்ள ஒரு பொறாமை, நமக்குள்ள ஒரு வெறுப்பு யார் மீதாவது நமக்கு வந்துருச்சுன்னா அவங்க பக்கத்தில் இருக்க நியாயம் நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் சொந்த ஜனம்தான், என் சகோதரனாக தான் இருந்திருப்பான், அவன் என் ஜாதியாராக தான் இருந்திருப்பான். ஆனால் அவன் மீது எனக்கு வெறுப்பு வந்துருச்சு, அவன் மீது எனக்கு பொறாமை வந்துருச்சு. ஏன் பொறாமை வந்தது? அவர் யாரையாவது போய் கெடுத்தாரா? யாருடைய சொத்தையாவது அகபரிச்சாரா? இல்லை யாருடைய பொருளையாவது எடுத்துக்கிட்டாரா? அவர் ஒன்றே ஒன்று தான் செஞ்சார், தேவராஜ்யத்தை பிரசங்கித்தார். தேவராஜ்யத்தை பிரசங்கித்தார், உலகமெங்கும் போய் பிரசங்கித்தார், 3 வருஷம் பிரசங்கித்தார். அந்த புகழ் பேர் அவங்களால தாங்கிக்கவே முடியலை. அந்த பொறாமையின் எண்ணம் ஆகப்பட்டது. அவன் 3 முறை ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட் விசாரிச்சு சொல்றான், டே அவர் நல்லவர்ரா, அவர் மேல ஒரு குற்றமும் இல்லை, அவர் நல்லவர் அப்படின்னு சொல்றான். நம்ம மனசுல வரவே இல்லை. அதை ஏத்துக்கிற காதுல கேட்கறது கூட அவங்களுக்கு என்ன பண்ணல, எண்ணமும் இல்லை. நம்ம இடத்துல கூட இந்த குணம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம யாரையாவது ஒருத்தரை வெறுத்துட்டோம்னா, யாராவது ஒருத்தருக்கு மேல நம்ம குற்றம் சொல்லிட்டோம்னு முடிவு பண்ணிட்டோம்னா யார் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டோம். எத்தனை பேர் என்ன வேணா சொல்லட்டும், என் புத்திக்கு என் செயலுக்கு தான் நான் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவன் என்னன்னா சொல்லிட்டு போட்டோயா, என் பார்வைக்கு அவன் தப்பாக தான் இருக்கிறான், என் கண்ணுக்கு அவன் தப்பு பிடிச்சவன் தான். அவன் இப்படி பண்ணதுனால தானே நான் அவன் என்னைய மிஞ்சி அவன் மேலே ஏறி போகிறதுக்கு நான் எப்படி அவனை அலோவ் பண்ணுவேன்? இந்த பொறாமை தான் நமக்குள்ளேயும் இருக்கு, அன்னைக்கு இருந்த யூத ஜனங்களுக்குள்ளேயே இருந்தது. அதுவே தான் இயேசுவை சிலுவையில் அறைவ ஒப்பு கொடுத்தது. ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சிருந்தா, ஒரு 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 ஜட்ஜி சொல்றானே, ஒரு கவர்னர் சொல்றானே, இவ்வளவு விசாரித்து 6 பேர் விசாரித்திருக்காங்க, 6 பேரும் விசாரிச்சு சொல்றான் இவர் நல்லவர்னு சொல்றானே, நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு நிமிஷம் வந்திருந்தா அந்த கோர சம்பவம் அந்த நாளில் நடந்திருக்காது. ஹல்லேலூயா. அந்த கோர சம்பவம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமானது அந்த யூதேய ஜனங்களும் அவர்களுடைய எண்ணங்களும் தான். அவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக, அவங்களுடைய எண்ணங்களை திருப்திப்படுத்துறதுக்காக பிலாத்து என்ன பண்றான், இயேசுவே வாரினால் அடிக்கிறான். வாரினால் அடிச்சு முள்முடி சுவட்டி காரி துப்பி அந்த போர் சேவகர் எல்லாரும் திந்திக்கிறாங்க, அவரை கிண்டல் செய்யறாங்க. கண்களை மூடி இப்போ யார் உன்னை அடிச்சது சொல்லுன்னு கேட்குறாங்க. இவ்வளவு நிந்தனைகளுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூதேய ஜனங்கள் தான். அங்கிருந்து அதே சொந்த ஜனங்கள் தான். எனக்கு அன்பான ஜனமே, இந்த நாளில் நம்ம சிலுவை தியானத்தை குனிக்கிறது, இந்த நாளில் நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். இந்த சுபாவம் நம்ம இடத்துல இருக்குமானால் கர்த்தர் இந்த நாளில் அதை நமக்கு நினைவூட்டுகிறார். யாரையாவது நீ வெறுக்கிறியா, யாரையாவது நீ பழக்கிறியா, அவங்க பக்கத்துலேயும் ஒரு நியாயம் இருக்கும். அது என்னன்றதை நீ சிந்திச்சு பாரு. அது என்னன்றது யாராவது உங்களுக்கு சொல்றாங்களா? பிலாத்துவிட மனைவி வந்து சொல்றாங்க, ஓ இந்த மனிதன் நல்லவன், இவனை நீ கொல்லக்கூடாது, இவனை நீ சிலுவையில் அறையக்கூடாது, நான் இவனை நிமித்தம் என்னோட ட்ரீம்ல நான் ரொம்ப என்னோட கனவுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இவனை நீ தண்டிக்காதன்னு சொல்றாரு. ஒருவேளை உங்களோட மனைவி நிமித்தம், உங்கள் மனைவியின் மூலமாக, உங்களோட துணைவியார் மூலமாவோ கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார், இந்த தப்பு நீ செய்யாத, இந்த தப்புல நீ போய் கையிடாத அப்படின்னு சொல்லுவார். ஆனா நம்மளும் பிலாத்து போல அங்க இருக்கக்கூடிய கூச்சல்களை பார்த்து, நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து, அங்க இருக்கக்கூடிய ப்ரெஷரை நம்ம ஒன்றும் பண்ண முடியாம நம்மளும் என்ன பண்ணிடுவோம், கை கழுவிடுவோம். ஹல்லேலூயா. கை கழுவிட்டு சொல்லுவோம், எனக்கு தெரியாது, இனி ஆண்டவன் பார்த்துக்கிட்டோம், நான் முயற்சி செஞ்சேன், நான் நீதி செய்தான் ட்ரை பண்ணேன், ஆனா அது நடக்கலை, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அந்த ஜனங்கள் மேலே தான் அந்த பாவம் போவோம், என் மேலே வராதுன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கை கழுவிட்டு போயிடுவோம். ஆனால் அதே பிலாத்து அவனுடைய முடிவு, இவ்வளவு பெரிய கவர்னராக இருந்தவன், 10 வருஷம் அரசாண்டவன், நீங்கள் போய் கூகுளில் அடிச்சு பாருங்க, அவனோட முடிவு இப்படி தான் நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்படி தான் அவன் செத்தான்னு சொல்கிறதுக்கு கிடையாது. ஒருத்தர் ஒரு கதை சொல்கிறாங்க, அவன் கொலை செய்யப்பட்டான்னு சொல்கிறாங்க, அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்கிறாங்க. கடைசி நாளில் அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை அவன் சிலுவையில் அறைந்த நிமித்தம் அவன் ரொம்ப வியாகுலப்பட்டு அவன் கடைசியில் மரித்து போனான்னு சொல்லப்படுறாங்க. அநேக காரியங்கள் சொல்லப்படுது. அவனோட சரித்திரம் இப்படி தான் என்று சொல்லவே இல்லை, எந்த புக்கிலையும் கொடுக்கப்படவும் இல்லை. அப்போது இந்த நாளில் நம்ம சிந்தித்து பார்க்கணும், ஓ நான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எனக்கு வரலாம், எனக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். கர்த்தர் எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கலாம், ஒரு குடும்ப தலைவர் என்று அதிகாரம் கொடுத்துருக்கலாம், தலைவி என்று அதிகாரம் கொடுத்துருக்கலாம், வேலை ஸ்தானத்தில் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கலாம், நம்முடைய சொந்தக்காரங்களுக்கு நமக்கு ஒரு பேரு புகழோடு இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு ஜனத்தை
மகிழ்ச்சிப்படுத்த நான் ஒரு குற்றமில்லாத ஒரு ஆடை நான் அடித்தேன் என்றால், ஒரு குற்றமில்லாத ஒரு இன்னசென்ட் ஒரு கையை ஐம் கில்லிங் அன் இன்னசென்ட் கை, ஐம் ஆன்சரபிள் டு காட். நான் கர்த்தருக்கு பதில் சொல்லணும். என் முடிவு என்னதான் இருக்கும் என்பது எனக்கு தெரியாமல் போயிடும். என் பின்னாடி வர சந்ததிகள் என்னை வெறுக்கும். இன்னை வரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு பிலாத்தை பிடிக்காது. அவன் என்ன செஞ்சான்? 3 முறை காப்பாற்ற முயற்சி செய்தான். மக்களுடைய அவங்கள காம் டவுன் பண்ண ட்ரை பண்ணான். ஆனால் முடியாத ஒரு சூழ்நிலை அவன் கை கழுவி விட்டான். ஆனால் அந்த கை கழுவுதல் தான் சரித்திரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. இந்த சுபாவம் நம்ம இடத்துல இருக்குமானால் கர்த்தர் இந்த நாளில் அதை நினைவூற்றுகிறார், அதை மாற்ற விரும்புகிறார். மற்றபடி சிலுவை தியானங்கள், சிலுவையில் அவருக்கு அடுத்த தியாகங்கள் அநேகம் உண்டு. அவர் சிலுவையிலே அறையப்பட்டார், 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கினார். ரோமர்கள் ஏற்பாடு படுத்தினது தான் சிலுவை. அவருடைய கயங்களில் ஆணைகள் அடிக்கப்பட்டது, கால்களில் ஆணைகள் அடிக்கப்பட்டது. அவர் சரீரில் இருக்கிற ஒரு சொட்டு ரத்தம் முதற்கொண்டு எல்லாம் கீழே விழுந்தது. அவர் மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டிருப்பாங்க சிலுவையில் இருக்கிற பொழுது. அந்த பொசிஷனில் அடிச்சிருக்கும் போது அந்த மொத்த பாடியோட வெயிட்டும் இந்த கைகளை தான் தாங்கி நின்று இருக்கும், கால்களில் தான் தாங்கி நின்று இருக்கும். 6 மணி நேரம் உனக்காகவும் எனக்காகவும் அவர் பாதிக்கப்பட்டார். ஏன் அவர் பாதிக்கப்பட்டார்? அந்த பொறாமை, இந்த எரிச்சல், இந்த குணங்கள் அந்த யூதேய ஜனங்களுக்குள்ள இருந்தது போல நமக்குள்ளும் இருக்குமே. அந்த சுபாவங்கள் எல்லாத்தையும் அவர் அழிக்கிறதுக்காக, அது சாத்தானின் குணம், அந்த பிசாசின் குணத்தை அவர் மேற்கொண்டு ஜெயிக்க தன்னை சிலுவையிலே அப்படி அவர் ஒப்பு கொடுத்தார். எல்லாம் ஒரு 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 அவர் சரீரத்தில் ஒரு இடம் கூட பாதிக்கப்படாமல் அடிக்கப்படாமல் இல்லை. அவர் மொத்த சரீரமும் ஒரு ஒரு நிலத்தை உழுதது போல உழுதப்பட்டுள்ளதுன்னு வேதத்தில் சொல்லியிருக்கிறேன். அநேக பாதகர்கள் சொல்கிறாங்க, புத்தகர் எழுதுறவங்க. அவர் அவ்வளவு பாதிக்கப்பட்டார், அவ்வளவு துன்பப்பட்டார். இது எல்லாம் எதற்காக? நமக்குள்ளக்கூடிய பிசாசின் குணங்கள், நமக்குள்ளக்கூடிய தீய சிந்தனைகள், தீய எண்ணங்கள் எல்லாம் ஒழியணும் என்பதுக்காக கர்த்தர் இந்த நாள் இதை நினைவூற்றுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.